ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான காலை வேளையில் கூட தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த யூடியூப் மூலமாய் இதை பார்த்து கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இந்த நாளிலே இடைப்படும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசும்படியாக, அது மாத்திரமல்ல நம்முடைய ஆராதனை நேரங்களில் அருமையான சகோதரர் பேசில், சகோதரி சோஃபியா அவர்கள் நடத்தும்போது தெய்வ பிரசனத்தை நாம் உணரும்படியாக, ஆவியானவர் அவர்கள் மூலமாக இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாளிலே ஆராதனை நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்கள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீர் அவர்களை சிலுவையிலே மறைத்து நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, வார்த்தையை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வசனத்தின் மூலமாய் பேசுகிற தேவன், எங்களோடு நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும், அவங்க எங்க இருந்தாலும் ஆண்டவரே, என் தேவன் அவர்களுக்கு வேண்டிய ஆத்தும ஆகாரத்தை கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எல்லா விதமான சந்தோஷம் சமாதானத்தினால நிரப்புங்க. உலகம் எங்கும் ஆண்டவரே, இந்த நாளில் ஒருவேளை ஆலயத்துக்கு போக முடியாதபடி வீட்டிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடையோடு ஆண்டவரே அந்த ஐக்கியம் இடைப்படத்தக்கதாய், ஆவியானவருடைய பிரசனத்தை உணரத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக செய்யப்படும்படினாலே ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் அருமையான சகோதரர் பேசில், சகோதரி சோஃபியா அவர்களிடத்தில் இந்த நேரத்தை ஒப்படைப்போம். அவர்கள் நமக்கு பாடல்களை பாடி ஆராதனை நடத்துவார்கள். கர்த்தர் அவர்கள் மூலமாய் நம்மோடு இடைப்படும்படியாக நம்ம அவர்களோடு சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவ பிரசனத்தை உணர்வோம். கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியங்களை செய்வாராக. We welcome you all for our second week of service. I hope you all are doing good, and let's join together to worship our Lord. Savior, I come, quiet my soul. Remember redemption's hill, your blood was spilled for my ransom. Everything I once held dear, I count it all as lost. Lead me to the cross where your love poured out. Bring me to my knees, Lord, I lay me down. Rid me of myself, I belong to you. Oh, lead me to the cross. You were as I, tempted and tried. Human, the world became fresh, my sin and death. Now you're risen, everything I once held dear, I count it all as lost. Lead me to the cross where your love poured out. Bring me to my knees, Lord, I lay me down. Rid me of myself, I belong to you. Oh, lead me to the cross, to your heart, to your heart. Lead me to your heart. Lead me to the cross where your love poured out. Bring me to my knees, Lord, I lay me down.
lead me to the cross. Yes, Lord Jesus, lead me to the cross, Lord Jesus, where you poured out your love for me, Lord Jesus. Oh Lord Jesus, Lord Jesus, where you showered your blood, Lord Jesus, for my sake, Lord. Lead me to that cross, Lord Jesus. Oh Lord Jesus, please rid me of myself, Lord Jesus. Let there be nothing of myself, Lord. And Lord, may I be able to surrender everything into your hands, Lord Jesus. Father, oh Lord, please, oh Lord Jesus, lead me to the cross, Lord Jesus. Oh Lord, where you poured out your love, where you poured out your everything, Lord Jesus, to redeem me, Lord Jesus. Oh Lord, I thank you, Lord, for what you did for me, Lord. I thank you, Lord Jesus, for the cross where I have hope today, Lord. I have hope to live tomorrow, Lord Jesus. Oh Lord, I thank you, Jesus, for choosing us, oh Lord Jesus, to know your love for us, Lord Jesus. Oh Lord, nothing can be compared to what you had done for us, Lord Jesus. Oh Lord, we surrender our lives to you, Lord. We surrender our needs to you, Lord. We surrender our everything to you, Lord Jesus. Father, thank you, Father, for adopting us as your child, Lord. Thank you, Father, for you are my Father. Oh, Lord Jesus, I thank you, Lord Jesus, for you have led me this far and you are going to lead me, Lord Jesus, oh Lord, till I reach my destination, which is your feet, Lord Jesus, in heaven, Lord, which is at your supper with you, Lord Jesus. Oh, Lord, thank you, Father, for you are going to lead us, Lord, successfully, Lord Jesus. Oh, Lord, through the other shore, Lord Jesus. I thank you, Lord Jesus. I thank you for what you have been doing, oh Lord, in our lives, Lord. I praise you, Lord Jesus. I glorify your name, oh Lord Jesus. I give glory to who you are, Lord Jesus. I give glory, Lord Jesus, to your name and your name alone, for you're worthy of my praises, Lord Jesus. Oh Lord, you're worthy, oh Lord Jesus, of everything that I have, Lord Jesus, to be given to you, Lord. You're worthy of it, Lord. Lord, I praise you, Lord Jesus. I thank you, Lord. Lord, we worship you, Lord. இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவேன் யெகோவா ஈரே காத்துக்கொள்வேன் இதுவரை நடத்தினீர் இனியும் நடத்துவேன் யெகோவா ஈரே காத்துக்கொள்வேன் யெகோவா ஈரே என் தேவையாவையும் நீர் சந்திப்பீர் யெகோவா ஈரே என் தேவையாவையும் நீர் சந்திப்பீர் கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன் நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன் கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன். நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன் என் தந்தை நீரே என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே என் தந்தை நீரே என் தந்தை நீரே என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே இதுவரை நடத்தினீர் இனியும் நடத்துவீர் யெகோவா ஈரே காத்துக்கொள்வீர் யெகோவா ஈரே யெகோவா ஈரே என் தேவையாவையும் நீர் சந்திப்பீர் என் தந்தை நீரே என் தந்தை நீரே
தந்தை நீரே அப்பா. ஆண்டவரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே ஆண்டவரே. இயேசு சாமி, நான் கடந்து வந்த பாதைகளை நான் பார்க்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நீர் என்னை சுமந்து கொண்டு வந்ததை நான் உணர்கிறேன் சாமி. ஆண்டவரே, ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி, என்னை வழி நடத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி, இதுவரை வழி நடத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உண்மையாக வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே, எங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. May we never hold back anything for ourselves, but Lord, help us to surrender everything, all our worries, Lord Jesus, all our wants, Lord Jesus, all our doubts, may it all be laid out before you, Lord Jesus. Oh Lord, may it be all surrendered right now, Lord Jesus. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே, யாரும் ஆண்டவரே தான் கையில் எதுவும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க வேண்டாம் சாமி. எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மிடத்தில் ஆண்டவரே அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே, உமக்கு முழுமையாக சமர்ப்பிக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே, அறக்குறையா இல்லாமல் ஒரு கால் இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் இல்லாமல் சாமி, முழுமையாக உமக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே, அவங்கள பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க சாமி. ஆண்டவரே, நீரே எங்களோட பேசுனீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசு சாமி, இனியும் எங்களோட பேச போறீரே சாமி. உம்முடைய வார்த்தையால் எங்களை போஷிக்க போறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியுள்ள ஆராதனை ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். இந்த அருமையான காலவேளையில் கூட அருமையான சகோதரர் பேசில் சோஃபியா அவளுக்கு எங்கள் நன்றி, சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் அருமையான ஒரு ஆராதனையில் பங்கு பெற தேவன் உதவி செய்தார். அதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் தேவனுடைய செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாகமத்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் வசனம் 8, 9, 10, 11 வாசிக்க கேட்போம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபசொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தைப் போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் அடிப்படையில் கடந்த 1ஆம் தேதி, 7ஆம் தேதி மற்றும் இன்றைக்கு 14ஆம் தேதி இந்த செய்தியை கேட்க போகிறோம். 1ஆம் தேதி நம்ம பார்த்தோம், நீ விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும், உன் நீதி உனக்கு முன்பாக செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும் என்று சொல்லி அந்த 1ஆம் தேதி செய்தியை நம்ம பார்த்தோம். இந்த அதிகாரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி, இந்த அதிகாரத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், தேவனுடைய பிள்ளைகள் உபவாசம் எப்படிப்பட்ட உபவாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட ஒரு அருமையான ஒரு அதிகாரம் 58ஆம் அதிகாரம். ஆனால் 7ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக் நம்ம பார்த்த செய்தி, நீ கூப்பிடுவாய், கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன். ஸோ நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் என்ற காரியத்தில் நம்ம பார்த்தோம். அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுப்பது மாத்திரமல்ல, அவர் மறு உத்தரவு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். He will respond immediately என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு உதாரணமாக எரேமியா 33:3 சொன்னோம், நீ கூப்பிடும் போது அவர் மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறிவு கெட்டாத பெரிய காரியங்களை செய்வார். நீ இமேஜின் பண்ணுவதற்கு மேலாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி முதல் வாரம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த நாளுடைய வசனம் இன்னைக்கு வாசிப்போம். 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மதியானத்தை போலாகும். இங்க ஒரு கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ உன்னுடைய வெளிச்சம் உதிக்க வேண்டும் என்றால், உன்னுடைய அந்தகாரம் மதியானத்தை போல ஆக்க வேண்டும் என்றால், நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினாள். So there is a sacrifice between somebody. நீ யாருக்காவது ஒரு இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது, பசியா இருக்கிறவர்களுக்கு நீ ஆகாரம் கொடுக்கக்கூடியவனாய், அவர்களிடத்துல சாய்ந்து அவளுக்கு செவி கொடுக்கக்கூடியவளாய், சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கக்கூடியவனாய் இருப்பாய் என்றால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம்
மத்தியானத்தை போல ஆக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னால், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சாக்ரிஃபைஸ், நீ ஏதாவது ஒரு விதத்தில் நீ மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவளாய், மற்றவர்களுக்கு நீ கரிசனை உள்ளவளாய், மற்றவர்களை நீ கரிசனையோடு விசாரிக்கக்கூடியவளாய் இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். அதற்கு இன்னொரு விதத்தில் சொல்ல போனோம்னால், நீ எடுக்க வேண்டிய உபவாசம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரத்தினுடைய முக்கிய கீ பாயிண்டே அதுதான். வாசிப்போம் 4ஆம் வசனமோ 5ஆம் வசனமோ. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கும் பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதற்கும் தலை வணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவார். கர்த்தருக்கு பிரியமான உபவாசம் என்ன? நீ ஒருவேளை உன் தலையை சாய்த்து உன் ஆத்மாவை ஒடுக்கி உன் தலையை வணங்கி ரெட்டினாலும் சாம்பலினாலும் நீ உட்கார்ந்துட்டா நீ உபவாசம் எடுத்துட்டே அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லி, அது கர்த்தருக்கு உகந்த உபவாசமா என்று சொல்லி ஒரு கேள்விகள் கேட்கப்படுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அல்டிமேட்டா நீங்களும் நானும் ஒருவேளை யோசிப்போம், உபவாசம் என்றால் நம்ம ஒருவேளை நம்முடைய உணவை ஒடுக்கி நம்ம தலைகளில் எண்ணெய் தேய்த்து நம்ம உபவாசம் எடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிகிறது போல நம்மை நாமே நம்முடைய முகத்தில் வெளிப்படுத்தக்கூடியவளா இருக்கிற உபவாசம் அல்ல. அது வெளியரங்கமாய் நம்மை வெளிப்படுத்தக்கூடிய காரியம் அல்ல. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்தக்கூடிய காரியம், உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள ஐக்கியத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த உபவாசத்தை குறித்து இந்த இடத்துல பார்க்கிறோம். அது இன்னொரு விதத்தில் பார்த்தால், you have to sacrifice something to have a fast. நீ ஒருவேளை உபவாசம் எடுக்க வேண்டும் என்றால் நீ உனக்கு பிடித்த உணவையோ இல்லை பிடித்த ஒரு காரியத்தையோ நீ சாக்ரிஃபைஸ் பண்ணுகிற ஒரு விலையேறப்பட்ட அந்த உபவாசத்தை குறித்து இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் எங்கும் வேலண்டைன்ஸ் டே, ஒரு வேலண்டைன் டே என்று சொல்லி அன்பை பரிமாறக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய காரியம் உலகமெங்கும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிந்து உலகத்திலேயே பெஸ்ட் லவ் என்று சொல்வார்கள் என்றால், தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி அவர் நம்ம மேல் வைத்த அன்பினாலே, நம் பாவிகளாக இருக்கையில் நம்மை நேசித்து நம்மேல் கிருபை பாராட்டும்படியாக நம்மேல் அன்பு செலுத்தும்படியாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினது மாத்திரமல்ல, இந்த பூமி அனுப்பின நோக்கம் நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி யோவான் 3:16 வாசிக்கிறோம். For God so loved the world that he gave his only begotten son, to whomever believeth in him will not be perished but they will have an everlasting life என்று சொல்லி பார்க்கிறோம். யாரெல்லாம் அவரை நம்புறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் there should be a sacrifice. அது உபவாசமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும். இந்த இடத்துல 10ஆம் வசனத்தில் பார்த்தோம், பசி உள்ளவன் இடத்துல உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் பிரகாசிக்கக்கூடியதாய் உதிக்கக்கூடியதாய் உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆக்கும் என்று சொல்லி பார்த்தோம். So there should be a sacrifice என்று பார்க்கிறோம். அதே அந்த உபவாசத்தை குறித்து, அந்த உபவாசம் ஒருவேளை தலையை ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல இரட்டிலும் சாம்பலிலும் உட்காருகிறது உகந்த உபவாசமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் அதே நேரத்தில் எது உபவாசம் என்று பார்த்தோம் என்றால் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உகந்த உபவாசம் என்ன? There is a real sacrifice. There should be a real provision to someone who is really in need. யாராவது உதவி தேடி இருக்கிறவர்களுக்கு நீ காட்டுகிற அந்த பண்பு தான் உகந்த உகந்த உபவாசம் என்று பார்க்கிறோம். இங்க ரொம்ப அழகா போட்டிருக்க 6ஆம் வசனத்துல, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது. ஒருவேளை பாவிகளாய் அநேக பிரசாசின் பிரச்சனைகளில் கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கலாம். ஒருவேளை இந்த வேலண்டைன்ஸ் டே தேவனுடைய அன்பை
நீ யார்கிட்டயோ போய் உன் அன்பை வெளிப்படுத்துற, அந்த அன்பெல்லாம் ஒரு நாள் மாறிவிடும். கணவன் இடத்துல காட்டுகிற அன்போ, மனைவி கணவன் இடத்துல காட்டுறதோ, கணவன் மனைவி இடத்துல காட்டுறதோ, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல காட்டுறதோ, பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல காட்டுகிற எந்த அன்பா இருந்தாலும் நிச்சயமாய் அது மாறக்கூடிய அன்பா இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கும்போது பேப்பரை திறக்கும் போதெல்லாம் எங்கு பார்த்தாலும் பிள்ளைகள் தூக்கி எறியப்படுகிறார்கள். சிறு பாலகர்கள், பெண் ஒரு காலத்துல பெண் பிள்ளைகள் தூக்கி எறியப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் ஆண் பிள்ளைகளும் தூக்கி எறியப்படக்கூடிய சூழ்நிலை. தாயின் அன்பு மாறிவிடுகிறது, கணவனுடைய அன்பு மாறிவிடுகிறது, மனைவியுடைய அன்பு மாறிவிடுகிறது, பிள்ளைகளுடைய அன்பு மாறிவிடுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை அதிகமாய் நம்பி அவர்கள் மேல் உகந்த நம்பிக்கை வைக்கும் போது அவர்கள் மாறும்போது அந்த அன்பு தணிந்து போகக்கூடியதாய் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் இங்க பார்க்கிறோம், அக்கிரமத்தின் கட்டிகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறதும், சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான அந்த வேர்ட் போட்டிருக்குது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்க. So there should be a sharing, there should be always a provision to someone who are in need. எல்லாமே தேவை உள்ளவளுக்கு உன்னுடைய காரியங்களை, உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவளாய், உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த சாக்ரிஃபைஸ் தான் பெஸ்ட் லவ் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் அருளும். அநேகர் நீங்க சொல்லலாம், எனக்கே நிறைய கஷ்டம் இருக்கு பிரதர், எனக்கே அநேக தேவைகள் இருக்கு பிரதர், நான் எப்படி ஷேர் பண்ண முடியும்? வசனம் சொல்லுது, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியம் நான் பார்க்க முடியும். எப்பெல்லாம் என்னால் இயன்ற முறை, நான் பெரிய ஒரு வள்ளல் அல்ல, பட் என்னால் இயன்ற முறை யாரெல்லாம் உதவி செய்திருக்கணும் அதை கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுத்திருக்கிறதே என் வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறேன், ருசித்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் உங்கள் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவளாய், தேவனுக்காக உங்களை தியாகம் செய்யக்கூடிய உகந்த உபவாசம் என்பது மற்றவர்களுக்கு பசி ஆற்றக்கூடியவளாய், மற்றவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கக்கூடியவளாய், உங்களுடைய சொந்த முயற்சியில முடியாத அருமையான பிரதர் சிஸ்டர், நீங்க ஜெபித்து தேவனிடத்துல போராடி தேவனிடத்துல ஆண்டவரே இவளை விடுதலையாக்குங்க, இவளை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்துங்க, உங்களுடைய பிள்ளைகளாய் மாற்றுங்க என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வெளிப்படுத்தி அவர்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியவராய், விடுதலை கொடுக்கக்கூடியவராய் இருக்கார். 2021 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே உங்களையும் என்னையும் மீட்டு எடுப்பதற்காக. பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக இறங்கி வந்தாரே. இந்த அருமையான காலவேளையில அந்த தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போம். வசனம் இப்படியாக யோவான் 13 அதிகாரத்துல ரொம்ப அழகான ஒரு சம்பவம் இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாக தன்னை ஒரு சர்வன்டாக, தன்னை தாழ்த்தி மற்றவருடைய பாதங்களை கழுவக்கூடியவராக. வாசிப்போம் 5ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். ஆமென். இங்க பேதுருவுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கால் கழுவலனா நீ உனக்கு எனக்கு எந்த பங்கு இல்லை அப்படின் போது அவன் உடனே அறிக்கை செய்யறான், ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என்னுடைய கரங்களையும் என்னை முழுவதுமா கழுவுங்க என்று சொல்லி அர்ப்பணிங்க. தேவனுடைய குமாரன் பூமியில இறங்கி வந்து தன் ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, 100% காடாக 100% மேனாக இருந்த தேவன் தன்னுடைய கடைசி நாட்களிலே தேவனுக்கு தன்னை தாழ்த்தி தன் பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து மற்றவர்களுடைய பாதங்களை கழுவக்கூடியவராக இருக்கார். There is always a sacrifice. அந்த இடத்துல ஒரு தியாகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம், ஒரு தாழ்மையின் கோலத்தை எடுத்ததை பார்க்கிறோம். இந்த அருமையான காலவேளையில தேவனுடைய சமூகத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய இருள் வெளிச்சமாய் மாற வேண்டும் என்றால், உங்களுடைய அந்தகாரம் மத்தியானத்தை போல மாற வேண்டும் என்றால், 10ஆம் வசனத்தின் பிரகாரமாய் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், there should be always a sacrifice. உண்மையாகவே ஒரு தியாகம் இருக்க வேண்டும். there should be a servanthood. உண்மையாகவே ஒரு தாழ்மை மனப்பான்மையோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே இந்த நாளிலே உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து வழி நடத்த முடியும். இந்த அருமையான காலவெளியில் இதை கேட்டுக்கொண்டு
கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகமெங்கும் ஒருவேளை வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லி அன்பை பரிமாறிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தக்கூடியவளாய், கிறிஸ்துவின் அன்பை மற்றவர்களுக்கு சாட்சியாய் சொல்லக்கூடியவளாய் உங்களுடைய வாழ்க்கை மாறும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆவியானவரே எனக்கு அப்படிப்பட்ட கிருபையை தாங்க, என்னுடைய அந்தகார சூழ்நிலைகள் மாற வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உருவாக வேண்டும், நான் எனக்கு உகந்த உபவாசமாக மற்றவர்களுடைய கட்டுகளை அவிழ்க்கக்கூடியவனாக, மற்றவர்களுக்கு நான் போஷிக்கக்கூடியவனாக, மற்றவர்களிடத்தில் அன்பை பரிமாறக்கூடியவனாக, மற்றவர்களுக்கு நான் சேவை செய்யக்கூடியவனாக என்னை மாற்றுங்க என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் மூலமாய் நம்ம ஒவ்வொருவர் மூலமாய் இடைப்பட வல்லமையுள்ளவராக இருக்கார். இருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல ஆண்டவருக்காக ஒரு கூட்ட ஆத்மாக்களை ஆயத்தப்படுத்தக்கூடியவளாய், தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கக்கூடியவளாய் நாம் மாறுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே கர்த்தர் நீங்க இடைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. எது உகந்த உபவாசம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலக பிரகாரமான காரியங்களில் காட்டுகிற அன்பை காட்டிலும் உம்மிடத்தில் அன்பை காட்டக்கூடியவளாய் ஆண்டவரே, அநேக கட்டுகளினால கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கக்கூடிய வழிகளில் வழிநடத்தக்கூடியவளாய், அவளை போஷிக்கக்கூடியவளாய், அவளுக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவளாய், எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடியவளாய், எங்களுடைய தாழ்மையை வெளிப்படுத்தக்கூடியவளாய் இருக்க உதவி செய்வீராக. நீர் ஆண்டவரே எங்களுக்கென்று வைத்திருந்த அந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தினுடைய எக்ஸாம்பிள எங்க வாழ்க்கையில அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே அப்படியாக நாங்கள் செய்யும் போது எங்களுடைய அந்தகார காரியங்கள் மாறும் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே எல்லா விதமான சூழ்நிலைகள் மாறும் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனைகள் மாறும் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களுடைய கவலைகள் மாறும் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியாக செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து நீங்க வழி நடத்துவீராக. உங்களுடைய கரம் அவளை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதுமாய் எல்லா விதமான கிருபைகளால இந்த வாரம் முழுவதுமாய் நீங்க நடத்தி அவளை ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். உலக தேசங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே விடுதலையை கட்டளையிடுவீராக, சேமத்தை கட்டளையிடுவீராக. அற்புதங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படுறபடினாலே ஸ்தோத்திரம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மா, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நாளில் கூட உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். செய்தியை கேட்ட உங்களுக்கும் எங்கள் நன்றி. இதை உங்களோட நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க, கமெண்ட்ஸ் வருங்க. ப்ரேயர் ரெக்வஸ்ட்டுக்கும் என்றால் வாட்ஸ்அப்பில் வருகிற நம்பரில் உங்களோட ப்ரேயர் ரெக்வஸ்ட் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக.